தருணிகாவோட ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணு கூட க்ளோஸா இருந்த கேஸ்ல ஜாமீன் வாங்கி வந்துடுறாரு. ஆனா தருணிகா இப்போ அவாய்ட் தான் பண்றாங்க. இவங்க சந்தோஷமா இருந்த பழைய விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்க்கறாரு. இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு பிரெக்னென்ட் லேடியோட கேஸ் இருக்கும். அதுக்காக ஹரி கிளம்புறாரு. ஆனா இவங்க தருணிகாவையும் கூட கூட்டு போக சொல்றாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட நான் திரும்பி வரதுக்கு 2 days ஆகும்னு சொல்றாங்க. ஆனா அவரை ஹரி கூட நீ ஹோட்டல்ல ஒன்னா தங்க போறியான்னு கேட்கறாரு. இதனால கோவப்படுறவங்களும் உனக்கு இதை பத்தி கேட்க தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பிரெக்னென்ட் லேடி ட்ரீட்மெண்ட்டுக்காக இன்சூரன்ஸ் கம்பெனில காசு தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த கேஸ். இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக பேச வேண்டிய லாயர் இன்னும் வராம இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு கை குழந்தை இருக்கும். அதனால தான் லேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த லாயர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால இந்த கேஸை பத்தி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாமான்னு கேட்கறாங்க. இப்போ ஜட்ஜு ஓகே சொல்லிடுறாரு. ஆனா இது ரொம்ப எமர்ஜென்சி, பிரெக்னென்ட் லேடிக்கு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு ஹரி சொல்றாரு. இருந்தாலும் ஜட்ஜ் வெயிட் பண்ண சொல்றாரு. இப்போ அந்த லேடி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. நாங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட சொல்லி காசை வாங்கி தரேன், ஆனா அந்த கம்பெனி மேல போட்டிருக்க 64 கேஸை வாபஸ் வாங்க சொல்றாங்க. ஆனா ஹரி இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஹரியோட அம்மா பிரெக்னெண்டா இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் சரியா பார்க்காமலே இறந்து போயிருப்பாங்க. அதனாலதான் இந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, எப்படியாச்சும் நல்லபடியா ஆபரேஷன் ஆகணும்னு நினைக்கிறாரு. லாயர் பிரெக்னெண்டா இருக்க லேடி கிட்ட பேசுறாங்க. அபார்ஷனுக்காக நீங்க பிரச்சாரம் பண்றவங்க தானே, உங்க குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அபார்ஷன் பண்ணிருக்கலாமே, எதுக்காக இந்த மாதிரி அடுத்தவங்க காசுல ஆபரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. ரேப்னால பிரெக்னென்ட் ஆனவங்களுக்கோ இல்லைன்னா குழந்தையால அம்மா உயிருக்கு ஆபத்து இருந்தாதான் அபார்ஷன் பண்றதை பத்தி இவங்க பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க. இப்ப ஜட்ஜி இதை கேட்டு கோவப்பட்டு அட்வொகேட்டை திட்டுறாரு. இன்சூரன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்றப்போ சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இல்லைன்னு டிக் பண்ணிருப்பாங்க. ஆனா இவர் ஃப்ரெண்ட்ஸோட டூருக்கு போகும்போது சிகரெட் பிடிச்சிருப்பாங்க. ஜட்ஜி இப்ப இந்த கான்ட்ராக்டே செல்லாதுன்னு சொல்லிடுறாரு. ஹரியும் பேசாம அவங்க கொடுத்த ஆஃபரை ஒத்துக்கிட்டு இருந்தா இப்ப அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் காசு கிடைச்சிருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. நீ நேர்மையான வழியில காசை வாங்கி ஆபரேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப நம்ம கையை மீறி எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. இப்ப ஹரி அவங்களை கிஸ் பண்ற மாதிரி போறாரு. ஆனா இது தப்புன்னு இப்போ பிரிஞ்சிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கூட பண்ண மாட்டேன்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருப்பாங்க. ஹரி தான் போய் சத்தம் போட்டு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுடைய ஹாஸ்பிட்டலை இழுத்து மூடிடுவேன் மிரட்டுவாரு. இன்சூரன்ஸ் கம்பெனி சேர்மேனா தருணிகாவோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாரு. அதனால அவர்கிட்ட பேசி பார்க்கலாம் தருணிகா வீட்டுக்கு வராரு. ஹரியோ இப்ப அந்த பேஷண்ட்டை பத்தி சொல்றாரு. ஆபரேஷன் பண்ணியே ஆகணும், உங்களுக்கு சேர்மேன் ஃப்ரெண்டுன்னு தெரியும், உங்களால பேசி பார்க்க முடியுமான்னு கேட்கறாரு. இப்ப குணாவோ சேர்மேன் கிட்ட பேசி அந்த பேஷண்ட்டுக்கு அன்அஃபிஷியலா காசை ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. தருணிகா ஜூனியரா இருக்கிறதால அவங்க நிறைய கேஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் டெய்லி நைட்ல லேட்டா வராங்க, தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாரு. என் வைஃபோட நேர்மையை பத்தி எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம நானும் அட்வொகேட் தான் சொல்றாரு. தருணிகாவும் ஹரியும் ஹோட்டல்ல இருந்த வீடியோவை இப்ப தருணிகா ஹஸ்பண்டுக்கு யாரும் அனுப்பி வைக்கிறாங்க. இதை பார்த்த அவரும் இவங்க 2 பேரும் தப்பு பண்ணிருப்பாங்களோன்னு சந்தேகப்படுறாரு.